வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் சத்யா. என்ன அப்படின்னா, இந்த பதிவு போட எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இந்த பதிவை பார்த்து யாரோ ஒருத்தர் கவனமாக இருந்தீங்கன்னா கூட அது எனக்கு ரொம்ப நிம்மதியை தரும். நேற்று ஃபோனில் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். தோப்பூரில் ரொம்ப பயங்கரமான விபத்து, நிறைய பேர் இறந்துட்டாங்க. பார்த்துட்டே இருக்கும்போதே ஃபோன் வந்தது. ஊரில் இருந்து ரிலேட்டிவ் ஒருத்தர் இறந்துட்டாங்க. வயசெல்லாம் ரொம்ப அதிகம்லாம் கிடையாது, 18 வயசு பையன்தான். ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க. பைக்கில் ஹெல்மெட் போட்டு போல, பைக்கை பொறுமையாக ஓட்டலை. 3 பேர் ஒன்றா போயிருக்காங்க. இறந்தவங்க வந்து மாமா பையன், ஸ்பாட் அவுட். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நீங்கள் வேகமாக ஒரு இடத்துக்கு போகிறதால பாதிப்பு உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் சேர்த்து தான். ஒரு இடத்துக்கு நீங்கள் பொறுமையாக போகிறதால எந்த பிரச்சனையும் வரப்போகிறதில்ல. ஒரு 10 நிமிஷம் லேட்டாக போகிறதால ஒன்றும் உலகம் தலைகீழாக மாறிடாது. நீங்கள் போக போகிற வேலை வந்து சரியாக முடியாமல் போக போகிறது கிடையாது. கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா வாழ்க்கை ஒரு முறை தான். நம்ம கையோ காலோ போயிடுச்சு அப்படின்னா மதிப்பே கிடையாது நமக்குலாம். கை காலோட நாம் நம்மளோட சுய வேலைகளை நாம் செய்கிற வரைக்கும் தான் நமக்கு மதிப்பு, மரியாதை எல்லாம். இன்னொன்று, நம்ம இல்லை அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு அது மிகப்பெரிய இழப்பு. நம்ம அப்பா அம்மா இருக்கலாம், குழந்தைங்க, மனைவி இருக்கலாம். அவங்களாம் நம்ம இல்லைன்னா எப்படி இருப்பாங்கன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். வண்டி எடுக்கும்போது டெய்லி வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்துக்கு நாம் இல்லைன்னா நம்ம மனைவியோ, நம்ம பிள்ளைகளோ, நம்ம அப்பா அம்மாவோ யாரை அடுத்து தேடி போய் எனக்கு இது வேணும்னு கேட்பாங்க. ஸோ அதனால் நம்ம குடும்பத்துக்கு நம்ம ரொம்ப முக்கியம். நம்ம கவனமாக இருக்கணும் அப்படின்னு நினைங்க. ஏதோ எனக்கு தோணுனதை சொல்லிட்டேன். தப்பாக நினச்சிடுங்க. நன்றி.